இதை நீங்கள் கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே தொங்கும் ஸ்கர்ட்டோட வெயிட்னால. நீங்கள் எப்பெல்லாம் யோக் போர்ஷன் அண்ட் ஸ்கர்ட் போர்ஷன் ரெண்டையும் தனித்தனியாக அட்டாச் பண்ண போகிறீங்களோ அப்போ கம்பல்சரி உங்கள் யோக் போர்ஷனில் என்ன பண்ணிடணும், இப்போ நான் பண்ண போகிற ஸ்டெப் பண்ணணும். என்னென்னா இந்த சீம் அலவன்ஸ் லைன் இருக்குல்ல, இந்த சீம் அலவன்ஸ் லைனில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, இந்த 1 இன்ச் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆல் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இதோட மிட் பாயிண்ட் எடுத்து டோட்டலாக இதோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இங்கே இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் வரணும். இங்கேருந்து அப்படி மேலே கேர்வாக போய் ஏலைனில் பண்ணுவோம்ல ஒரு விஷயம், அந்த மாதிரி இப்படி கேர்வாக இந்த இடத்த கட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்கர்ட் போர்ஷனை இது மேலே அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஸ்கர்ட்டோட வெயிட்னால இது கீழே இழுக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கீழே இழுக்காது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஹோல்டு இருக்கும். இந்த சைடு மட்டும் இழுக்கும், ஏன்னா இந்த சைடு நம்ம இங்கே வரைக்கும் நம்ம கட் பண்ணிடுறோம்ல ஆம் ஹோல்காக. உங்கள் ஆம் ஹோலுக்கு அடியில் பேலன்ஸ் இல்லாமல் இந்த சைடு மட்டும் இழுக்கும். நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்கள் வெயிஸ்ட் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இந்த பக்கம் இப்படி தொங்குற மாதிரி இருக்கும், சைடு மட்டும் இப்படி லைட்டாக தொங்கும். இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறங்கும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணோடனே எனக்கும், ஏன்னா நம்ம ஸ்லீவை ஒட்டி தான் இருக்கும், பட் இங்கே ஒரு கீழே தொங்குற மாதிரி வரும் நம்ம போட்டதுக்கப்புறம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறோம். இது உங்களுக்கு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் ஆகிடும். இதை நீங்கள் கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே தொங்கும் ஸ்கர்ட்டோட வெயிட்னால.